Good morning students, welcome to R-Cube channel. நீங்க R-Cube channelக்கு கொடுக்கிற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. நான் டிஃபரன்ஷியேஷனை பொறுத்த வரைக்குமே 1 to 15 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த 15 வீடியோஸில் இருக்க ஃபங்க்ஷன்ஸை கம்பைன் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க கொஷின் என்ன ஃபங்க்ஷன், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சம்மை சால்வ் பண்ணி கரெக்டான ஆன்சர் கொண்டு வர முடியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா கொஷின் பேப்பரில் எந்த கொஷின் கொடுத்திருந்தாலும் இது என்ன ஃபங்க்ஷன், இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிஃபரன்ஷியேஷனுடைய பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். அதாவது the process of finding derivative is called differentiation. Derivative கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராசஸ்னுடைய பெயர் தான் differentiation. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம differentiation கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறோம். y equivalent to f of x. அதாவது y எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்கன்னா in terms of x ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம y டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம். அதற்கான நோட்டேஷன் வந்து d by dx. with respect to எதால டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோமோ அந்த வேல்யூ தான் இங்கே எழுதணும். therefore d by dx of எதை நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறோம், y பண்ண போறோம். y என்ற ஃபங்க்ஷனை என்னவா ரீப்ளேஸ் பண்ணிருக்கோம், in terms of x. என்ன क्वेश्चनல கொடுத்திருக்காங்களோ அந்த வேல்யூ எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுங்க. therefore d by dx of f of x னு எழுதலாம். அதாவது f of x என்னது, function of x. நம்ம எதால டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம், with respect to x னால டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? in case y equivalent to a square னு கொடுத்திருந்தாங்கன்னா அப்போ dy by dx எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க with respect to x ஆல மட்டும் தான் நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். பட் இங்க x ன்ற வேரியபிளே क्वेश्चनல இல்லையா? அப்போ கண்டிப்பா இந்த whole வேல்யூ என்னவா கன்வர்ட் ஆயிடும்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனா கன்வர்ட் ஆயிடும். if you differentiate the constant function the value will be the 0. டைரக்டாவே நீங்க 0 னு எடுத்து எழுதிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷனுடைய பேசிக் டெஃபினிஷன் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க நாம algebraic ஃபங்க்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றதை பார்க்கலாம். An algebraic function is the function that involves only algebraic expressions like addition, subtraction, multiplication and division as well as the fractional or rational exponents. அதாவது கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல addition இருக்கலாம், subtraction இருக்கலாம், multiplication இருக்கலாம், division இருக்கலாம். அப்படி இல்லைன்னா fractional or rational exponents. அதாவது fractionalலே numerator divided by denominator formatல xக்கு பவர்ல இருக்கலாம். அதாவது rational exponents xக்கு பவர்ல numerator divided by denominator formatல ஏதாவது क्वेश्चन இருக்கலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? எல்லாமே in terms of x ல மட்டும் தான் இருக்கும். அதை மட்டும் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. நாம நெக்ஸ்ட் என்ன ஃபங்க்ஷன் படிக்க போறோம்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் படிக்க போறோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கும்னா let y equivalent to f of x. அதாவது y என்ற ஃபங்க்ஷனை with respect to x ஆல எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்கணும். பட் கொடுத்திருக்க ஃபங்க்ஷன்ல வந்து k என்ற ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ மட்டும் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? in terms of x ஏ இருக்காது. அதாவது x னுடைய வேல்யூ எதுவுமே அதுக்குள்ள இருக்காது. அப்படி क्वेश्चनல கொடுத்திருந்தாங்கன்னா if you differentiate the constant value the value will be the 0. அப்ப நீங்க டைரக்டாவே என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா 0 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். if y equivalent to f of x which is equivalent to k, if you differentiate the k value the value will be the 0. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? in case இப்படி கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்கன்னா y equivalent to k into f of x, if you differentiate this function, இப்போ k ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளில எடுத்துறணும். f of x ன்றது in terms of x ஆ இருந்ததுன்னா நெக்ஸ்ட் டேர்ம்ல அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இதற்கு 0 போடக்கூடாது. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் d by dx of 5x squared கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க k இருக்க இடத்துல என்ன இருக்கு, 5 இருக்கு. function of x இருக்க இடத்துல என்ன இருக்கு, x squared இருக்கு. அப்போ 5 என்ற கான்ஸ்டன்ட் எடுத்து வெளில எழுதிட்டு d by dx of x squared னு எழுதி நம்ம நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது கான்செப்ட் புரியுதா? வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணீங்கன்னா 0 வரும். கான்ஸ்டன்ட்க்கு பக்கத்துல வேரியபிள் கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளால டிஃபரன்ஷியேஷன் பண்ண முடியும். வாங்க நம்ம நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த பவர் ஃபங்க்ஷன் படிக்கலாம். பவர் ஃபங்க்ஷன்னா x னுடைய பவர்ல வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க. அதாவது y equivalent to f of x which is equivalent to x power n. இந்த x power n ஃபார்மட்டுக்கு क्वेश्चन கொடுத்திருப்பாங்க. அப்ப நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ண போறோம் d by dx of y with respect to எதால பண்ண போறீங்க, x ஆல பண்ண போறீங்க. therefore d by dx of x power n which is equivalent to n into x power n minus 1. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிசல்ட்.
இது தெரிஞ்சா மட்டும் தான் நம்மளால டிஃபரன்ஷியேஷனே சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இதுக்கு நான் சில எக்ஸாம்பிள் கொடுத்திருக்கேன். For example, d by dx of x power 5 and d by dx of x power 1 by 2. இந்த ஃபார்மட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது x power n ஃபார்மட்டுன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. therefore இதுக்கு என்ன ரிசல்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா இங்கே n இருக்க இடத்துல 5 போடணும், இந்த வேல்யூக்கு n இருக்க இடத்துல 1 by 2ன்னு போட்டு இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். அதாவது கொடுத்துருக்க கொஷின் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கொஷினில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூஸ் எல்லாமே மேபி அடிஷனாக இருக்கலாம், மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், சப்ராக்ஷனாக இருக்கலாம், அல்லது டிவிஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸ் பவரில் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் ஃபார்மெட்டில் கொஷின் இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணுன்றது நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருந்தால் 0 போடணும். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் வேரியபிள் இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்து வெளில எழுதிட்டு வேரியபிளை மட்டும் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸ் பவர் n ஃபார்மெட்டில் இருந்ததுன்னா n இன்டூ எக்ஸ் பவர் n-1 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் லாகரிதமிக் ஃபங்க்ஷன். ஸ்டூடெண்ட்ஸ் லாகரிதமிக் ஃபங்க்ஷனை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது கொஷினில் log xன்னு இருக்கும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? the logarithms of x is denoted by log x. let y equivalent to f of x equivalent to log x. இப்போ log xன்னு கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கான டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ என்னென்னா d by dx of log x னுடைய ஆன்சர் which is equivalent to 1 by x. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த வேல்யூவை யூஸ் பண்ணி தான் நம்ம நெக்ஸ்ட்டுக்கான ஆன்சர் கொண்டு வர போகிறோம். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log of ax plus b என்ற ஃபார்மெட்டில் கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இந்த ஹோல் வேல்யூவை நீங்கள் என்னவா கன்சிடர் பண்ணணும்னா எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். therefore 1 by x, xக்கு பதிலாக என்ன வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும்னா ax plus b ரீப்ளேஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த ax plus b டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இப்போ ஏவை அப்படியே எடுத்து எழுதிருங்க, ஏன்னா இது கான்ஸ்டன்ட் வேல்யூ. இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது எக்ஸுக்கு பவரில் 1 இருக்குன்றது அர்த்தம். therefore ஃபார்முலா என்ன? n into x power of n-1. therefore n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 into x power of 1-1. இப்போ 1லேருந்து 1 வேல்யூ நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போது anything power 0 the value will be the 1. அப்போ 1 into 1 we get the answer of 1. அப்போ x டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா we get the answer of 1. அதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. இப்போ bக்கு பக்கத்தில் எந்த வேரியபிளுமே இல்லை. அப்போ b is considered as the constant. if you differentiate the constant value the value will be the 0. இல்லையா? நான் அங்கே எடுத்து 0 எழுதியிருக்கேன். இப்போ 1 into a we get the answer of a. இல்லையா? அதை தான் நான் இங்கே எடுத்து டேரெக்டாக ஆன்சர் எழுதியிருக்கேன். இப்போ கொடுத்துருக்க கொஷினில் log xன்னு எடுத்திருந்தாங்கன்னா 1 by x நீங்கள் டேரெக்டாக எடுத்து எழுதலாம். log of ax plus b ஃபார்மேட்டில் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் 1 by x plus b எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பிரேஸ்க்குள்ளே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணி இங்கே எடுத்து எழுதிருங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதற்கு நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x ஸ்கொயர் log x. இப்போ கொஷினை பார்த்தோன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. x ஸ்கொயர்ன்றது அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் அண்ட் log xன்றது லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் log of 2x plus 3. இப்போ இந்த கொஷினை பார்த்தோன்னே இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா log of ax plus b ஃபார்மேட்டில் இருக்குது. நீங்கள் டேரெக்டாகவே ஆன்சர் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போது லாகரிதமிக் ஃபங்க்ஷனை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா கொஷினில் வந்து லாக்ன்றது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் படிக்க போறோம். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனையும் நீங்கள் கொஷின் பேப்பரில் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அதாவது இ பவரில் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது an exponential function is the mathematical function of the following form. let y equivalent to f of x equivalent to e power of x where x is the variable. அதாவது இ பவரில் வேரியபிள்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அது என்ன ஃபங்க்ஷன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதுக்கான ஃபார்முலா d by dx of e power of x. e power of xக்கு டிஃபரன்ஷியேஷனுக்கான ஃபார்முலா e power of x தான். முதல்ல எடுத்து அப்படியே எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பவரில் கொடுத்துருக்க வேரியபிளை நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா we get the answer of 1. இல்லையா? 1ஆல் எதை மல்டிப்ளை பண்ணாலும் we get the same answer e power of x. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் e power of ax படிக்க போகிறோம். d by dx of e power of ax which is equivalent to e power of axக்கு e power of ax எடுத்து அப்படியே எழுதிருங்க. அதுக்கப்புறம் பவரில் இருக்க வேரியபிளை நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் பண்ண போகிறீங்க. இப்போ பவரில் இருக்க வேரியபிளில் பார்த்தீங்கன்னா ஏன்றது கான்ஸ்டன்ட். இஃப் யூ டிஃபரன்ஷியேட் த எக்ஸ் வேல்யூ 1 will come. இல்லையா? அப்போ அந்த 1 எடுத்து அப்படியே எழுதிருங்க. 1ஆல் ஏவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா we get the answer of a. இந்த ஏவை எடுத்து முன்னாடி எழுதியிருக்கேன் a into e power of ax. ஓகேங்களா? அப்போ ரிசல்ட் என்ன கிடைக்கும்னா d by dx e power of ax which is equivalent to a into e power of ax. இப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் போய் பார்க்கலாம். இதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். d by dx of e power of
2x and d by dx of x squared e power of x. இப்போ நீங்க क्वेश्चனை பார்த்தவனே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா? e power of 2x ன்றது வேரியபிள் எதனுடைய பவர்ல கொடுத்திருக்காங்க? e னுடைய பவர்ல கொடுத்திருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது என்ன ஃபங்க்ஷன்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள்ல என்ன क्वेश्चन எடுத்துர்க்கேனா x squared e power of x எடுத்துர்க்கேன். x squared ன்றது algebraic ஃபங்க்ஷன் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. e power of x ன்றது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு क्वेश्चन பேப்பர்ல எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது e பவர்ல எந்த வேரியபிள் கொடுத்திருந்தாலும் அது என்ன ஃபங்க்ஷன்ஸ்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை ஃபர்ஸ்ட் e பவர் ஆஃப் x னா e பவர் ஆஃப் x எடுத்து அப்படியே எழுதிருங்க. அதுக்கு அப்புறம் x ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க. அந்த ரெண்டு வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் a பவர் x ஃபார்ம் ஃபங்க்ஷன்ஸ் படிக்க போறோம். முன்னாடி நம்ம எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் படிச்சோம். அந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அங்க வந்து பேஸ் வேல்யூ வந்து e இருக்கும். இங்க வந்து பேஸ் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூவா இருக்கும். புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ் டிஃபரன்ஸ்? அதாவது if base value is constant and power value is variable. அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா differentiation of a power x equivalent to a power x அப்படியே எடுத்து எழுதிரணும். then log a. இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்துர்க்கேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 2 பவர் x. இப்போ நீங்க இந்த क्वेश्चனை பார்த்தவனே உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. இது எந்த ஃபார்மட்ல இருக்குன்னா a பவர் x. அதாவது a ன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூ 2. அதே மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ல 5 பவர் sin x. 5 ன்றது கான்ஸ்டன்ட் இல்லையா? அப்போ a ன்ற வேல்யூக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா 5 ன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும் e power of x னுடைய ஃபங்க்ஷனுக்கும் a power of x னுடைய ஃபங்க்ஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ். புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்னா e பவர்ல வேரியபிள் இருக்கும். a power x ஃபார்மட் ஃபங்க்ஷன்னா கான்ஸ்டன்ட் வேல்யூ பேஸ்ல இருக்கும். நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்கிறோம்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் trigonometric functions படிக்க போறோம். The trigonometric functions include the following 6 functions: sin, cos, tan, cosecant, secant and cot. அப்போ நீங்க trigonometric functions ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். என்னென்ன வேல்யூஸ்லாம் இருக்கும்னா sin, cos, tan, cosecant, secant and cot functions இருந்ததுன்னா அது trigonometric function நீங்க ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்போ நீங்க இந்த 6 ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணனும். differentiation of sin x equivalent to cos x, differentiation of cos x equivalent to minus sin x, differentiation of tan x equivalent to secant square x, differentiation of cosecant x equivalent to minus cosecant x cot x, differentiation of secant x equivalent to secant x tan x, differentiation of cot x equivalent to minus cosecant square x. Students, நான் எக்ஸாம்பிள் என்ன क्वेश्चन எடுத்துர்க்கேனா differentiation of sin x log x. இப்போ क्वेश्चனை பார்த்தவனே ஐடென்டிஃபை பண்ண முடியுதுங்களா? sin x இருந்ததுனா அது வந்து trigonometric functions, log x இருந்ததுனா logarithmic functions. இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள்ல என்ன எடுத்துர்க்கேனா differentiation of sin x plus cos x. இது ரெண்டுமே trigonometric functions. புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அப்ப கண்டிப்பா நீங்க எந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாதான் இத சப்ஸ்டிட்யூட் பண்ண முடியும். அந்த செட் ஆஃப் 6 ஃபார்முலாஸ் நீங்க மனப்பாடம் பண்ணீங்கனா மட்டும் தான் டைரக்ட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர முடியும். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா differentiation of inverse trigonometric functions படிக்க போறோம். ஆல்ரெடி trigonometric functionsனா sin, cos, tan, cosecant, secant and cot functions இருக்கும். பட் inverse trigonometric functionsனா அதற்கான தலைகீழான values. அதாவது 1 by sin x, 1 by cos x, 1 by tan x, 1 by cosecant x, 1 by secant x, 1 by cot x values இருக்கும். அந்த மாதிரி 1 by sin x எப்படி எழுதலாம்னா sin inverse of x ன்னு எழுதலாம் இல்லையா? இப்போ நம்ம அத தான் படிக்க போறோம். The inverse function of the trigonometric functions are called inverse trigonometric functions. அதாவது inverse functions. Inverse functionனா sin x எப்படி எழுதலாம்னா 1 by sin x ன்னு எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? அந்த 1 by sin x எப்படி எழுதலாம்னா sin inverse of x ன்னு எழுதலாம். இதே மாதிரி cos inverse of x, tan inverse of x, cosecant inverse of x, secant inverse of x, cot inverse of x ன்னு எழுதலாம். இந்த மாதிரி இருக்க functions தான் நம்ம என்ன சொல்றோம்னா inverse trigonometric functions ன்னு சொல்றோம். ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ்? இப்போ இதுக்கு 6 ஃபார்முலாஸ் கொடுத்திருக்கேன். அத மனப்பாடம் பண்ணிடுங்க. differentiation of sin inverse of x which is equivalent to 1 divided by root of 1 minus x square. Differentiation of cos inverse of x which is equivalent to minus 1 divided by root of 1 minus x square. Differentiation of tan inverse of x which is equivalent to 1 divided by 1 plus x square. Differentiation of cosecant inverse of x which is equivalent to minus 1 divided by x root of x square minus 1. Differentiation of secant inverse of x which is equivalent to 1 divided by x root of x square minus 1. Differentiation of cot inverse of x which is equivalent to minus 1 divided by 1 plus x square.
நான் இப்போ எக்ஸாம்பிள்ஸில் இதுக்கு ரிலேட்டடாக 2 கொஷின் எடுத்திருக்கேன். அதாவது d by dx sin inverse of x squared plus 1ன்றது ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். இதில் வந்து கொடுத்துருக்க கொஷினை பார்த்தோன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. sin inverse இருந்தாலே இது என்னதுன்னா inverse trigonometric functions. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் கொஷின் என்ன எடுத்திருக்கேன்னா d by dx cos inverse of sin x எடுத்திருக்கேன். இப்போ இந்த கொஷினை பார்க்கும்போது inverse trigonometric functionsஸும் இருக்குது and trigonometric functionsஸும் இருக்குது. அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு inverse trigonometric functionக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். Then sin x க்கு வந்து trigonometric functionsக்கான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் sin, cos, tan, cosecant, secant, cot functions வந்ததுன்னா trigonometric functionsக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணோம். sin inverse of x, cos inverse of x, tan inverse of x, cosecant inverse of x, secant inverse of x, cot inverse of x னு கொஷின்ல வந்ததுன்னா inverse trigonometric functionsக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் படிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா differentiation of hyperbolic functions படிக்க போறோம். The hyperbolic functions of the trigonometric functions are called basic hyperbolic functions. அதாவது முன்னாடி நம்ம trigonometric functions படிச்சாச்சு. sin, cos, tan, cosecant, secant and cot functions எல்லாமே trigonometric functions வரும். இந்த functions கூட hyperbolic functionும் சேர்ந்து வரும். அதாவது sin x நம்ம trigonometric functionல படிப்போம். ஆனா hyperbolic functionsல sin hx னு படிப்போம். டிஃபரன்ஸ் புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வெறும் sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x அது மட்டும் வந்ததுன்னா trigonometric function. In case sin hx, cos hx, tan hx, cosecant hx, secant hx, cot hx னு வந்ததுன்னா hyperbolic functions. இப்போ டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? அதுக்கும் ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் படிக்கணும். நான் அந்த ஃபார்முலாஸ் தான் இங்கே எழுதியிருக்கேன். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபார்முலா படிக்கலாம். Differentiation of sin hx equivalent to cos hx, differentiation of cos hx equivalent to sin hx, differentiation of tan hx equivalent to secant h squared x, differentiation of cosecant hx which is equivalent to minus cosecant hx cot hx, differentiation of secant hx equivalent to minus secant hx tan hx, differentiation of cot hx equivalent to minus cosecant h squared x. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். என்ன எக்ஸாம்பிள்ஸ்னா differentiation of tan h of 1 plus e power of 2x னு எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா இந்த கொஷின்ல புரியும். அதாவது tan h னு வந்ததுனாலே hyperbolic functions தான். நீங்க tan hx உடைய ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 plus e power of 2x டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். e power of 2x ன்றது exponential function. புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? செகண்ட் எக்ஸாம்பிள் என்ன கொஸ்டின் எடுத்திருக்கேன்னா differentiation of e power of cos h 3x. அதாவது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனில் பவர் வேல்யூ என்னவா கொடுத்துருக்காங்கன்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து cos h 3x அதாவது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் படிக்கலாம். Next function differentiation of inverse hyperbolic functions. Already hyperbolic functions நம்ம படிச்சிட்டோம். sin hx அந்த மாதிரி வேல்யூ வந்ததுன்னா hyperbolic functions நான் சொல்லியிருக்கேன். இப்போ inverse hyperbolic functionனா 1 by sin hx அது கன்வெர்ட் பண்ணிடணும். அப்போ 1 by sin hx எப்படி எழுதலாம்னா sin h inverse of x னு எழுதலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த மாதிரி வர ஃபங்க்ஷனை தான் inverse hyperbolic functionsனு சொல்கிறோம். அதாவது the inverse function of the hyperbolic functions are called inverse hyperbolic functions. Inverse functionனா நான் இப்போ தான் சொன்னேன் தலைகீழா எழுதணும் இல்லையா? அப்போ sin hx எப்படி எழுதலாம்? 1 by sin hx னு எழுதலாம். அந்த 1 by sin hx என்னன்னு எழுதலாம்னா sin h inverse of x னு எழுதலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி inverse functionல hyperbolic functionை எழுதுனா அதுக்கு பேர் வந்து inverse hyperbolic functions. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ மறுபடியும் நம்ம ஒரு செட் ஆஃப் 6 ஃபார்முலாஸ் படிக்கலாம். Differentiation of sin h inverse of x equivalent to 1 divided by root of 1 plus x square. Differentiation of cos h inverse of x equivalent to 1 divided by root of x square minus 1. Differentiation of tan h inverse of x equivalent to 1 divided by 1 minus x square. Differentiation of cosecant h inverse of x equivalent to minus 1 divided by x root of 1 plus x square. Differentiation of secant h inverse of x equivalent to minus 1 divided by x root of 1 minus x square. Differentiation of cot h inverse of x equivalent to minus 1 divided by x square minus 1. நீங்கள் ஃபார்முலாஸை 10 to 20 டைம்ஸ் ஒவ்வொரு ஃபார்முலாவையும் எழுதி பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலாவில் கன்ஃபியூஷன் க்ரியேட் ஆகாது. ஃபார்முலாஸ் நீங்கள் தப்பாக எழுதுனீங்கன்னா ஓல் சம்மே உங்களுக்கு வந்து தப்பாக மாறிடும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் போய் பார்க்கலாம். நான் 2 எக்ஸாம்பிள்ஸ் என்ன எடுத்திருக்கேன்னா differentiation of tan h inverse of root x எடுத்திருக்கேன். இப்போ கொஷினை பார்த்தோன்னே உங்களுக்கு புரியுது. வெறும் tan hன்னு மட்டும் இருந்ததுன்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன், tan h இன்வர்ஸ்னு இருந்ததுன்னா இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்?
differentiation of x sin h inverse of x by 3. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தவனே xன்றது algebraic function, sin h inverse of x by 3 ன்றது inverse hyperbolic functions. இதற்கான சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் இண்டிவிஜுவல் வீடியோஸ், அதாவது இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கான வீடியோஸில் சால்வ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் படிக்க போகிறோம். இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்னா, இப்போ ஒய்யை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் ஒய்யை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் ஃபைண்ட் dy by dxன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் என்னதுன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது இஃப் y is given as the function of x then we know how to find derivative. முன்னாடி படித்த ஃபங்க்ஷன்ஸில் எல்லாமே ஒய்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? In some cases y is not given as a function of x. அதாவது சில கேசஸில் வந்து ஒய்யை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. In such cases we differentiate the given function term by term with respect to x. அந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணோம்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், with respect to xனால டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். Then solve the resulting equation for dy by dx. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணணும், ஆன்சரை dy by dxக்கு கொண்டு வரணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது ஒய்யை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தால் முன்னாடி இருந்த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ஒய்யை வந்து எக்ஸால் எக்ஸ்பிரஸ் பண்ணலன்னா அது வந்து என்ன ஃபங்க்ஷன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். அப்போ வந்து நீங்கள் கொடுத்துருக்க ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், ஒய் இருக்க இடத்துல dy by dx போடணும், அண்ட் dy by dxஐ சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதுக்கான 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். Find dy by dx from x squared plus y squared equal to a squared. இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஒய்ன்ற ஃபங்க்ஷன் அவங்க கொடுக்கவே இல்லை இல்லையா? ஆனால் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? dy by dx கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்ன ஃபங்க்ஷன்னா இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். செகண்ட் எக்ஸாம்பிள், find dy by dx from xy plus 2 of x plus y equal to 0. இதுலேயுமே with respect to எக்ஸ்னால டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம், பட் ஒய்னுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கவே இல்லை இல்லையா? இந்த மாதிரி கேசஸில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒய் இருக்க இடத்துல dy by dx சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா பேராமெட்ரிக் ஃபங்க்ஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றது பார்க்க போகிறோம். சம்டைம்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் போத் எக்ஸ்போஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ தேர்ட் வேரியபிள் கால்ட் ஏ பேராமீட்டர். சில நேரங்களில் எக்ஸையும் ஒய்யையும் ஒரு தேர்ட் வேரியபிள்னால எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த தேர்ட் வேரியபிளை என்னென்னு சொல்லுவோம்னா பேராமீட்டர்னு சொல்லுவோம். இன் சச் கேசஸ் we can find derivatives as explained below. அந்த மாதிரி கேசஸில் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, if x equal to f1 of t and y equal to f2 of t, then dy by dx equal to dy by dt divided by dx by dt. அதாவது இப்போ இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்குமே எக்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டீனால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, ஒய் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டீனால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த தேர்ட் வேரியபிள் எதுனா இது t தான், இதில் தேர்ட் வேரியபிள். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இதுக்கான ஃபார்முலா என்னென்னா dy by dx equal to dy by dt. அதாவது y with respect to t நால டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும், அந்த வேல்யூ எடுத்து நியூமரேட்டரில் எழுதுகிறோம். dx by dt, x டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும் with respect to t நால, அந்த வேல்யூ எடுத்து டினாமினேட்டரில் எழுதணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் இதுக்கான ஃபார்முலா. வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் படிச்சுட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலான்றதை பார்க்கலாம். If x equal to a cos theta and y equal to b sin theta, find dy by dx. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, ஒய்யையும் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்கன்னா சேம் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டானால எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த கண்டிஷனில் தேர்ட் வேரியபிள்ன்றது தீட்டா இல்லையா? அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இன்னொரு எக்ஸாம்பிளில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, if x equal to log t, y equal to e power of t, find dy by dx. எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டீனால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க, சேம் ஒய்ன்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டீனால் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ டீன்றது தான் தேர்ட் வேரியபிள். அப்போ இது என்ன ஃபங்க்ஷன்? பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? dy by dx கண்டுபிடிக்கணும், ஃபார்முலா யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அதாவது எக்ஸ் அண்ட் ஒய்யை தேர்ட் வேரியபிள் எக்ஸ்பிரஸ் பண்ணி உங்களை dy by dx கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா அது வந்து பேராமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன படிக்க போகிறோம்னா சக்ஸசிவ் டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணுன்றதை படிக்க போகிறோம். அதாவது கொடுத்துருக்க கொஸ்டின் சக்ஸசிவ் டிஃப்ரென்ஷியேஷன் மெத்தடான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்ரென்ஷியேட்டிங் எ கிவன் ஃபங்க்ஷன் சக்ஸசிவ்லி n டைம்ஸ். கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை
more than one time அதாவது ஒரு முறை differentiation பண்ணி வர ஆன்சரை இன்னொரு முறை differentiation பண்ற மாதிரி क्वेश्चनல கொடுத்திருந்தாங்கன்னா அது எந்த மெத்தட்னா successive differentiation ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் அது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம்னா f dash of x f double dash of x etc fn of x அதாவது first முறை differentiation பண்ணீங்கன்னா f dash of x னு எழுதலாம் இரண்டாவது முறை differentiation பண்ணீங்கன்னா f double dash of x னு எழுதலாம் etc nth முறை differentiation பண்ணீங்கன்னா fn of x னு எழுதலாம் இல்லையா இப்போ f dash நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா d by dx னு எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் இல்லையா therefore d by dx of y d square divided by dx squared of y etc d power n divided by dx power n of y அதாவது ஒரு முறை differentiation பண்ணீங்கன்னா dy by dx னு எழுதலாம் இரண்டாவது முறை differentiation பண்ணீங்கன்னா d squared y by dx squared னு எழுதலாம் etc n times நீங்க differentiation பண்ணீங்கன்னா d power n of y divided by dx power n னு நம்ம எழுதலாம் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் வாங்க நம்ம எக்ஸாம்பிள்ஸ் மூலமா இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன क्वेश्चन எடுத்துர்க்கேனா d square divided by dx squared of x sin x எடுத்துர்க்கேன் x ன்றது algebraic function sin x ன்றது trigonometric function இப்போ இங்க क्वेश्चनல d square divided by dx squared கொடுத்திருக்காங்க அப்பனா நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் எத்தனை முறை differentiation பண்ணனும் அப்பனா 2 times நம்ம differentiation பண்ணனும் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா d cube divided by dx cube of 12x power 6 கொடுத்திருக்காங்க இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்குமே எத்தனை முறை differentiation பண்ணனும் 3 times differentiation பண்ணனும் ஓகேங்களா அப்ப இது என்ன மெத்தட் successive differentiation method வாங்க ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் போலாம் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம டிஃபரன்ஷியேஷன்ல என்ன ஃபங்க்ஷன் and என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்ன்றது தெரிஞ்சா மட்டுமே நம்மளால சம் போட முடியாது டிஃபரன்ஷியேஷன் ரூல்ஸ் கண்டிப்பாக தெரியணும் அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு நடுவுல என்ன ஆபரேட்டர் யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு என்ன டிஃபரன்ஷியேஷன் ரூல் யூஸ் பண்ணனும்ன்றது நமக்கு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் ரூல் என்னன்னா அடிஷன் ரூல்ல என்ன ஆபரேட்டர் இருக்கும்னா பிளஸ் ஆபரேட்டர் இருக்கும் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் f of x plus g of x அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துர்க்காங்க அந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவுல என்ன ஆபரேட்டர் இருக்குனா பிளஸ் ஆபரேட்டர் இருக்கு அப்ப நம்ம இதை split பண்ணலாம்னா d by dx of f of x plus d by dx of g of x னு split பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன் எக்ஸாம்பிள்ஸ்ல வந்து d by dx of x squared plus x power 5 which is equivalent to இப்ப split பண்ண போறேன் d by dx of x squared இங்க பிளஸ் இருக்க ஆபரேட்டர் எடுத்து அப்படியே எழுதிருங்க d by dx of x power 5 அதுக்கு அப்புறம் x power n ஃபார்மட்ல நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி டெரைவ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துறலாம் Next example என்ன எடுத்துர்க்கேனா d by dx of 2x power 5 plus 10 னு எடுத்துர்க்கேன் அதாவது 2 ன்றது கான்ஸ்டன்ட் வெளியில எடுத்துறணும் அப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணும்போது d by dx of x power 5 plus d by dx of 10 னு எடுத்து எழுதிடலாம் அதுக்கு அப்புறம் நம்ம சால்வ் பண்ணலாம் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் இப்போ அடிஷன் ரூல் எப்படி இருக்கும்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவுல அடிஷன் ஆபரேட்டர் இருந்ததுனா நீங்க என்ன ரூல் யூஸ் பண்ணனும்னா அடிஷன் ரூல் யூஸ் பண்ணி டெர்ம்ஸை தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணனும் ஓகேவா ஸ்டூடண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ரூல் என்ன படிக்க போறோம்னா ப்ராடக்ட் ரூல் படிக்க போறோம் ப்ராடக்ட் ரூல்ல என்னன்னு பார்க்கலாம் d by dx of uv அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க u ன்றது ஒரு ஃபங்க்ஷன் v ன்றது இன்னொரு ஃபங்க்ஷன் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு நடுவுல ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணனும்னா u ன்ற வேல்யூ அப்படியே வச்சுக்கணும் v ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் பிளஸ் v ன்ற வேல்யூ அப்படியே வச்சுக்கணும் u ஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கணும் செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் பிளஸ் செகண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் இதற்கு நான் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துர்க்கேன் அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x e power of x x ன்றது ஒரு ஃபங்க்ஷன் algebraic function e power of x ன்றது exponential function ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் நடுவுல ப்ராடக்ட் இருக்கு அதனால நம்ம ப்ராடக்ட் ரூல் தான் யூஸ் பண்ண முடியும் therefore first function அப்படியே வச்சுக்கோங்க differentiation of the second function plus second function அப்படியே வச்சுக்கோங்க differentiation of the first function புரியுதுங்களா ஸ்டூடண்ட்ஸ் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள்லயும் நான் அதே தான் எடுத்துர்க்கேன் d by dx of x plus 2x plus 3 இது ஒரு ஃபங்க்ஷன் இது ஒரு ஃபங்க்ஷன் consider x plus 2 as u and 2x plus 3 as v அப்போ u ன்ற ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கோங்க differentiation of v plus v ன்ற ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கோங்க differentiation of u இப்போ ப்ராடக்ட் ரூல் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்திருப்பாங்க ரெண்டு ஃபங்க்ஷனுக்கும் நடுவுல ப்ராடக்ட் அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்கும் அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை கான்ஸ்டன்ட்டா வச்சு செகண்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேஷன் பண்ணனும் பிளஸ் யூஸ் பண்ணனும் then second function கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டு first function differentiation பண்ணனும் ஓகேங்களா ஸ்டூடண்ட்ஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூலுக்கு போகலாம் ஸ்டூடண்ட்ஸ் quotient ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் quotient ரூல்ல
நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிவிடுங்க. அதாவது நியூமரேட்டரில் இருக்க ஃபங்க்ஷனை யூவாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, டினாமினேட்டரில் இருக்க ஃபங்க்ஷனை வியாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. therefore v squared v du by dx minus u dv by dx. அதாவது du by dxனா uவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால, அண்ட் இங்கே வந்து வியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னால. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். அந்த 2 எக்ஸாம்பிள்ஸ்லையுமே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா d by dx of x divided by e power of x. இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன். ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். அதாவது e power x the whole square. e power x அப்படியே வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். இங்கே மைனஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். எக்ஸை அப்படியே வச்சுட்டு e power of xஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்குன்னா d by dx of x plus 1 divided by log x. இப்போ நியூமரேட்டரில் வந்து ஒரு algebraic ஃபங்க்ஷன் அண்ட் டினாமினேட்டரில் வந்து ஒரு logarithmic ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. சேம் ரூல் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது log x the whole square, log x அப்படியே வச்சுட்டு d by dx of x plus 1 minus x plus 1 அப்படியே வச்சுட்டு d by dx of log x. அந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போதும். u by v ஃபார்மேட்டில் கொஷின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? வாங்க நம்ம நெக்ஸ்ட் ரூல் போகலாம். நெக்ஸ்ட் ரூல் ஒரு இம்பார்ட்டண்டான ரூல். கோஷியன் ரூல் மாதிரியே செயின் ரூலும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது செயின் ரூலில் என்ன பண்ணுவோன்னா d by dx of f of g of x, இதில் வந்து 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிரேஸ்க்கு வெளியில் ஒரு ஃபங்க்ஷன், பிரேஸ்க்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பிரேஸ்க்கு வெளியில் இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். d by dx of f of g of x. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரேஸ்க்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். இதுதான் கான்செப்ட், இதுதான் செயின் ரூல். அதாவது 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. பிரேஸ்க்கு வெளியில் ஒரு ஃபங்க்ஷன், பிரேஸ்க்கு உள்ள ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பிரேஸ்க்கு வெளியில் இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிரேஸ்க்கு உள்ளே இருக்க ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். 2 வேல்யூவும் மல்டிப்ளிகேஷனில் எழுதணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எக்ஸாம்பிள்ஸ் போய் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் நான் எடுத்திருக்க கொஸ்டின் என்ன எடுத்திருக்கேன்னா d by dx of log of x squared plus 1 which is equivalent to, இப்போது பிரேஸ்க்கு வெளியில் பார்த்தீங்கன்னா logarithmic ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, பிரேஸ்க்கு உள்ள பார்த்தீங்கன்னா algebraic ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம logarithmic ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். d by dx of log of x squared plus 1 ஃபஸ்ட்டு எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு பிரேஸ்க்கு உள்ள ஃபங்க்ஷன் என்னது x squared plus 1, அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுத்திருக்கேன்னா d by dx of e power x squared plus 1 which is equivalent to, ஃபஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் பவரில் வந்து ஒரு algebraic ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் பவரில் இருக்க வேரியபிள் x squared plus 1 என்ற algebraic ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுதான் செயின் ரூல். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலிமா உங்களுக்கு செயின் ரூல் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், டிஃப்ரென்ஷியேஷன்றது ஒரு லென்த்தியான சாப்டர். நான் இந்த வீடியோவில் டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்கிற இம்பார்ட்டண்டான எல்லா ஃபங்க்ஷனையும் என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த இண்டிவிஜுவல் வீடியோஸில் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எக்ஸாம்பிள்ஸ்க்கு சொல்யூஷன் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு கொஷின் பேப்பரில் எந்த கொஷின் கொடுத்தாலும் கண்டிப்பாக அது என்ன ஃபங்க்ஷன், என்ன ஃபார்முலா, என்ன டிஃப்ரென்ஷியேஷன் ரூல் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.